கட்சிகள் சார்பாக, இயக்கங்கள் சார்பாக எல்லோரும் கூட ஒரே இடத்துல கலந்திருக்கின்றோம். அதே வேளையில் நம்முடைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான மனிதர்கள் என்று பாரதிய ஜனதா கட்சியிலும் கூட தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள். மருத்துவர் உட்பட ஆடிட்டர்ஸ், லாயர்ஸ் எல்லோரும் கூட இணைந்து கொண்டிருக்கின்றனர். நிச்சயமாக இது ஒரு விஷயத்தை நமக்கு தெல்ல தெளிவாக காட்டுகிறது. எந்த அளவுக்கு ப்ரொஃபஷனல்ஸ், எப்பவுமே பாத்தீங்கன்னா ப்ரொஃபஷனல்ஸ் கொஞ்சம் அரசியல் விட்டு ஒதுங்கி இருப்பாங்க. அவர்களுக்கு தங்களுடைய வேலையே முழு நேரமாக இருக்கும். காலையிலிருந்து இரவு வரை தங்கள் வேலையே முழு வேலையாக இருக்கும், முழு நேரமாக இருக்கும். சமுதாயத்தை பற்றி அவர்கள் கவனித்துக் கொண்டாலும் கூட அரசியல் என்பதற்கு பெரிதாக அவர் அங்கீகாரம் கொடுக்காம இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு இவ்வளவு ப்ரொஃபஷனல்ஸ் வந்து, அதுவும் குறிப்பாக மருத்துவர்கள் இவ்வளவு பேர் வந்து நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் எந்த அளவுக்கு நீங்கள் அரசியல் அதனுடைய முக்கியத்துவத்தை நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை இது காட்டுது. அரசியலை பொறுத்தவரை, ஜனநாயக அரசியலை பொறுத்தவரை அடிக்கடி கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். கேள்வி கேட்க தவறிவிட்டால் நம்மை ஆள்பவர்களும் சரி, அரசியல் இருப்பவர்களும் சரி, நம்மிடமிருந்து ஒதுங்க ஆரம்பித்து விடுவார்கள். அவர்களுக்கு என்று தனி உலகத்தை கட்ட ஆரம்பித்து விடுவார்கள். அதனால் இவ்வளவு நண்பர்கள் இன்னைக்கு இங்க வந்து கோரிக்கைகள், உங்களுடைய கட்சியினுடைய தீர்மானங்கள், அமைப்பினுடைய தீர்மானங்கள், இதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று நீங்கள் வலியுறுத்துவதே எங்களின் மீது உங்களுக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கையை பறைசாற்றுகிறது. ஒரு நம்பிக்கை உங்களுக்கு செய்வாங்க, நாம் உரிமையா போய் கேட்கலாம், நிச்சயமாக இவர்கள் செய்வார்கள் என்பதற்காகத்தான் உங்க நேரத்தை கொடுத்து, நீங்கள் எல்லோருமே சமுதாயத்தில் உங்களுடைய நேரம் ரொம்ப முக்கியம். அதையெல்லாம் விட்டு இங்கே வந்து காத்திருந்து நீங்கள் பார்த்து விட்டு செல்கின்றீர்கள் என்றால் உங்களுக்கு எங்களுடைய அரசியல் மீது நம்பிக்கை இருக்கு. மூன்றாவது முறையாக மோடி அவர்கள் ஆட்சி மன்றத்தில் அமரும் பொழுது ஒரு அக்கௌண்டபிள் கவர்னன்ஸ், அதாவது அக்கௌண்டபிள் கவர்னன்ஸ், கீழே இருக்கக்கூடிய சாமானிய மனிதர்களுக்கு, குடிமக்களுக்கு, வாக்காளர்களுக்கு அக்கௌண்டபிலிட்டி. நம்ம ஓட்டு போடுறோம், அடுத்த 5 ஆண்டு கழித்து மறுபடியும் இன்னொரு முறை வாக்குச்சாவடிக்கு போறோம் என்பதை தாண்டி 365 நாட்களும் நீங்கள் கேள்வி கேட்க போகின்றீர்கள் என்று நீங்கள் ஆரம்பிச்சாவே அது சரியா இருக்கும். அதுவும் கோயம்புத்தூரை பொறுத்தவரை நம்முடைய விவசாயம் சார்ந்த அமைப்புகள், விவசாயம் சார்ந்த கட்சிகள் நிறைய இருக்கிறாங்க. அவரெல்லாம் கிட்டத்தட்ட 50 ஆண்டு கால கோரிக்கையை தான் நீ கொண்டு வந்திருக்காங்க. புதிய கோரிக்கை எதுவுமே அவங்க கொண்டு வரலைங்க. ஏன்னா 50 ஆண்டு காலமாக விவசாயம் நலிவடைந்திருக்கிறது, அது எந்த மாற்று கருத்து இல்லைங்க. 1963 எப்ப கர்ம வீரர் காமராஜர் ஐயா ஆட்சி கட்டிலிருந்து கீழே அவரே இறங்கினார். அவரை யாரும் இறக்குனீங்க, அவரே இறங்கினார். தன்னுடைய முதலமைச்சர் பதவி போதும் கட்சிக்காக நான் வேலை செய்கின்றேன் என்று காமராஜ் பிளான் போட்டு கீழே இறங்கினார். 63க்கு பிறகு தமிழகத்தில் மொத்தமாக காமராஜர் ஐயா 63ல எவ்வளவு பாசன வசதி விட்டுட்டு போனாங்களோ இன்றது 14% சுருங்கி இருக்கிறது. 14% இரிகேட்டட் ஏரியா குறைஞ்சிருக்குதுங்க. யோசிச்சு பாருங்க. 1963 எங்க இருக்குதுங்க, 2024 எங்க இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இத்தனை ஆண்டு காலமாக பாசனத்திற்காக இருக்கக்கூடிய விவசாய நிலம் என்பது 14% சுருங்கி இருக்கு. இப்ப இருக்கக்கூடிய அடிப்படை பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம்ங்க விவசாயத்திற்கு வந்து ஒரு கவனம் கொடுக்காம, விவசாயிகளுக்கு வந்து நாம் ஒரு விஷயத்தை செஞ்சா அது உடனடியாக ஓட்டாவா மாறப்போகுது, அல்லது நாம் ஒரு கால்வாய் வெட்டுறோம், குளத்தை தூர்வாடுறோம், அல்லது புதிதாக ஒரு டேம் கட்டுறோம், அதெல்லாம் உடனடியாக மக்கள் அதை பார்த்து வாக்களிக்க போகின்றார்களா அப்படிங்கிற ஒரே காரணம் அரசியல்வாதிகளுடைய மனசில் இருக்கிறதுனால விவசாயத்திற்கு வர வேண்டிய நன்மைகள் எதுவும் வராமல் இருக்கு. ஐயா, உங்களுக்கு தெரியும், இன்னைக்கு மோடி அவர்கள் 3வது முறையாக தொடர்ந்து ஆட்சி கட்டளை அமரும் பொழுது மோடி ஐயா ஏற்கனவே சொல்லி இருக்கின்றார்கள், நமக்கு கடைசி பாராளுமன்ற ஸ்பீச் தேர்தலுக்கு முன்னாடிங்க கடினமான முடிவுகளை எடுப்பதற்காக 3வது முறை ஆட்சியில் அமரப் போகின்றோம் என்று சொல்லியிருக்கிறார். இப்ப நாம யூகிக்கலாம், கடினமானது என்ன இருக்கும்? 370 கடினமா இருக்குங்களா, இல்ல ராமர் கோவில் கட்டுவதை விட கடினமா இருக்குமா? இன்னைக்கு மோடி ஐயா அதை விட கடினம் என்று சொல்லி இருக்கின்றார். நமக்கு தெரியும், நதிநீர் இணைப்பு என்பது மோடி அவர்களுடைய முதல் 5 பட்டியலில் இருக்கும் என்பது அவர் அதை வெளிப்படையாக சொல்லவில்லை என்றாலும் கூட அவர் எதை நோக்கி போகின்றார் என்பது நமக்கு தெரியும். அதுவும் நதிநீர் இணைப்பு என்பது குறைந்தபட்சம் 2,50,000 கோடி ரூபாய். 2,50,000 கோடி ரூபாய். இந்தியாவில் ஏதாச்சும் ஒரு அரசு செய்ய முடியும்னாங்க அது மோடி அரசு மட்டும்தான் இதை செய்ய முடியும். வேற எந்த அரசும் 2,50,000 கோடி ரூபாய் கொண்டு வர வாய்ப்பு. இங்கே பாருங்க, நம்ம ஊர்லயே ஒரு ஆனமலை நல்லாறு திட்டம் 1958 காத்திருக்கக்கூடிய திட்டம் 10,000 கோடி ரூபாய் வேண்டும். 4 லட்சம் ஏக்கர் தண்ணி கொண்டு வரலாம். அதனால விவசாய பெருமக்கள் கொடுத்திருக்கக்கூடிய எல்லா கோரிக்கைகளும் நாங்கள் அங்கீகாரம் செய்து சில விஷயங்களை நம்மால் செய்ய முடியும், சில விஷயங்களை மாநில அரசால் செய்ய முடியும். ஆனால் மாநில அரசு செய்வதற்கு தயாராக இல்லை. தயாராக இருந்தால் 50 வருஷம் அவங்க செஞ்சிருக்கணும்.
அதனால் மத்திய அரசு கிட்ட எங்களுடைய நோக்கமே சிறப்பு நிதி, நிறைய நிதியை தமிழகத்திற்கு விவசாயத்திற்காக இந்த 5 ஆண்டுகளில் கொண்டு வர வேண்டும் என்பதிலே உறுதியாக இருக்கின்றோம். அதனால் கோரிக்கை தீர்மானம் கொடுத்த எல்லா விவசாய சங்கங்களுக்கும் கூட இந்த நேரத்திலே நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து, நீங்கள் கொடுத்திருப்பதை செயல்படுத்துவதற்கு நிச்சயமாக உறுதியாக உளமாற பாடுபடுவோம் என்கின்ற நம்பிக்கை உங்களுக்கு. அதை தாண்டி 3வதாக நம்ம இளைஞர் பட்டாளம் வந்திருக்கிறார். பெரிய ஆர்வம் அவர்களுக்கு. குறிப்பாக இந்த 2024 கோயம்புத்தூர் பாராளுமன்ற தேர்தலை உற்று நோக்கிறாங்க, களத்தை பார்க்கிறாங்க. கோயம்புத்தூரை பொறுத்தவரை ஒரு வளர்ச்சி நகரம். ஆனால் கடந்த 5 ஆண்டு காலம் இல்ல 10 வருஷமாவே வச்சு, கடைசியாக 99 சிபிஆர் அவர்கள் கோயம்புத்தூருடைய எம்பியாக இருந்த பொழுது வந்த வளர்ச்சி திட்டங்களை தான் நீங்க நம்ம பார்க்கிறோம். ஒரு மதுக்கரைக்கு போனீங்கன்னா பைபாஸ் ரோடோ அல்லது நகரத்துக்குள்ள வந்த முக்கியமான விஷயங்கள். அதன் பிறகு நமக்கு இங்கே பாராளுமன்ற உறுப்பினர் இல்லை என்றாலும் கூட பாரத பிரதமரை பொறுத்தவரை என்ன கொடுக்க வேண்டுமோ அதை கொடுத்துக் கொண்டே இருக்கின்றார்கள். ஸ்மார்ட் சிட்டியாக இருக்கட்டும், நகர்ப்புற வளர்ச்சி திட்டமாக இருக்கட்டும், ஏரி குளங்கள் சுத்தப்படுத்துவதற்காக இருக்கட்டும். சமீபத்தில் நொய்யல் ஆற்றை சீர்படுத்துவதற்காக 970 கோடி ரூபாய் நொய்யல் ஆற்றுக்கு மட்டுமே கொடுக்கப்பட்டிருக்கிறது. மோடி ஐயாவை பொறுத்தவரை பணம் அனுப்பிக்கிட்டே இருக்கிறார், திட்டங்கள் வந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் இங்கே கேள்வி கேட்பதற்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இல்லாத காரணத்தினால், அதை நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, தமிழ்ல தர்மத்துக்கு வந்துச்சுன்னு சொல்லுவோம், தர்மத்துக்கு வந்துச்சு தர்மத்துக்கு போச்சுன்னு சொல்லுவோம். அதுபோல்தான் கோயம்புத்தூருக்கு தர்மத்துக்கு வந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு அதையெல்லாம் ஒழுங்குபடுத்தி அதை ஒரு நேர்கோட்டு பாதையில் எடுத்து சென்று கோயம்புத்தூர் மக்களுடைய குரலாக பாராளுமன்றத்தில் பேசி முக்கிய திட்டங்களை செயல்படுத்துவது, முக்கிய திட்டங்களுக்கு நிதிகளை கொண்டு வருவது. கோயம்புத்தூர் விமான நிலையத்திலிருந்து பல பிரச்சனைகள் அடிப்படை தீர்வுக்காக காத்திருக்கிறது. அனைத்தையும் தீர்க்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. உங்களுக்கு தெரியும், இன்னைக்கு யார் கோயம்புத்தூர் எம்பியாக வருகின்றார்களோ இது முள் மெத்தையின் மீது இருக்கக்கூடிய பதவி போல அவ்வளவு பிரச்சனைகளை தீர்க்கும். 20 ஆண்டு காலமாக பிரச்சனைகளை உருவாக்கி வைத்திருக்கின்றார்கள். விவசாய பிரச்சனை, தொழிற்சாலைகளுக்கான பிரச்சனை, கோயம்புத்தூருடைய உள்கட்டை பிரச்சனை. வந்திருக்கக்கூடிய மிச்ச நண்பர்களுக்கு, ஏன்னா எல்லோருக்கும் இது பொதுவான பிரச்சனை தான், அதையும் தீர்ப்பதற்கான முயற்சி கண்டிப்பாக எடுப்போம். அதற்காகத்தான் களத்தில் இறங்கியிருக்கின்றோம் என்று சொல்லி இங்க வந்திருக்கக்கூடிய எல்லா நண்பர்கள், அரசியல் முதல்ல இன்னைக்கு தான் காலம் எடுத்து வைக்கிறேன், இன்னைக்கு தான் அரசியல் பக்கம் வர்றேன், இன்னைக்கு தான் அரசியலை உற்று நோக்கிறேன். இதை வின்ஸ்டன் சர்ச்சில் அவர்கள் நன்றாக சொல்வார். பாலிடிக்ஸ் has become the last refuge of scoundrels என்று சொல்வார். அயோக்கியர்களுடைய கடைசி கூடாரமாக அரசியல் மாறி இருக்கிறது. ஆனால் உங்களை போன்ற நல்லவர்கள் வரும் பொழுது அது வின்ஸ்டன் சர்ச்சில் கொண்டு வந்து மறுபடியும் உங்களை பார்க்க வச்சா அவர் சொல்லி இருப்பதை நிச்சயமாக அவர் மாற்றிக்கொள்வார். அப்படிப்பட்ட நல்லவர்கள் இன்னைக்கு அரசியலின் பக்கம், பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம், மோடியின் பக்கம் வந்திருக்கிறீர்கள். வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்து, அடுத்த 20 நாட்கள் நான் உங்களிடம் எதிர்பார்ப்பது, வேண்டுகோள் விடுப்பது, அடுத்த 20 நாட்கள் நீங்க எல்லாமே ஒரு சர்க்கிள் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ், ஒரு ஃபோர்ஸ் மல்டிப்ளை, உங்களால் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்க முடியும். அதனாலதான் நீங்க எல்லாருமே இன்னைக்கு ஒரு பெரிய பொறுப்பில் இருக்கிறீங்க. சமுதாயம் உங்களை நம்புது. ஆனால் நீங்கள் அண்ணாமலையாக, மோடி அவர்களாக, தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளராக நீங்கள் வாக்கு சேகரிக்க வேண்டும். தெரிந்த நண்பர்கள், வீட்டில் இருக்கிறவங்க, பக்கத்துல சொந்தக்காரங்க, கொலீக்ஸ், கஸ்டமர்ஸ் அல்லது விவசாயத்துறையில் இருக்கக்கூடிய நம்முடைய விவசாய பெருமக்கள் எல்லோரும் நீங்கள் பேசணும். கோயம்புத்தூருடைய வளர்ச்சிக்காக, தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்காக, இந்தியாவுடைய வளர்ச்சிக்காக மோடியும் வர வேண்டும், இங்கே கீழே பாரதிய ஜனதா கட்சியும் வர வேண்டும். இரண்டும் ஒரே நேரத்தில் நடக்க வேண்டும். அப்பொழுது மட்டும்தான் உண்மையான வளர்ச்சியை கோயம்புத்தூர் பார்க்கும் என்பதை எல்லோரிடமும் பேசி ஏப்ரல் 19 ஒரு பெரிய மக்கள் புரட்சியாக நீங்கள் நடத்தி காட்ட வேண்டும். அரசியல் கட்சி வேட்பாளர் நிற்கின்றார் என்பதை தாண்டி மக்கள் நீங்க எல்லாம் வீதிக்கு வந்து ஒரு பெரிய ஆரவாரத்தோடு ஏப்ரல் 19ஆம் தேதி நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை வைத்து இதை அற்புதமாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய அண்ணன் ஜி.கே. நாகராஜ் அவர்களுக்கும், நம்முடைய மாவட்ட தலைவர் அண்ணன் ரமேஷ் அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்து, என்னுடைய சிறப்பு நன்றிகள் அண்ணன் டாக்டர் அவர்கள் ஒரு பெரிய பட்டாளத்தோடு டாக்டர் படையோடு இங்கே வந்திருக்கின்றார்கள். குறிப்பாக அவர் சார்ந்திருக்கக்கூடிய எல்லா நண்பர்கள், உறவினர்கள், கொலீக்ஸ், இன்ஃபுளுசர்ஸ் எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்திருக்காங்க. அண்ணனுக்கு என்னுடைய சிறப்பு வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம், பாரத் மாதா.